கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1222 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் சங்கீதம் 128 முதலாவது இரண்டாவது வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஒரு மனிதனுடைய வேலை, ஒரு மனிதனுடைய தொழில், வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், வியாபாரத்திலே, தொழிலிலே, வேலையிலே பாக்கியமும் நன்மையும் உண்டாக வேண்டுமானால், அந்த மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அவர் வழிகளிலே அவருடைய வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வாதமுள்ள மனிதனாக அவனை மாற்றுவார். ஒரு குடும்பம் மன மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு அந்த குடும்ப தலைவர் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்ப தலைவரின் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும், நன்மையும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளுகிறதாக இருக்கும். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தகப்பனாரே, உங்களுக்கான செய்திதான். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருங்கள். அவருடைய வார்த்தைகளிலே, அவர் காட்டுகிற வழிகளிலே உங்கள் வாழ்க்கை அமையட்டும். உங்களுக்கு, உங்கள் கையின் பிரயாசத்திற்கு, உங்கள் வேலைக்கு, உங்கள் தொழிலுக்கு ஆசீர்வாதங்களையும் உயர்வையும் கர்த்தரே கட்டளையிடுவார். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, தொழிலிலே, வேலையிலே உண்டாகும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் பல ஆசீர்வாதங்களை பெறுகிறார். அவர் வழிகளில் நடந்து பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதனின் வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய் அமையும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பயந்து உங்கள் வாழ்க்கையிலே வாழுங்கள். அதிலும் குறிப்பாக குடும்ப தலைவர் கர்த்தருக்கு பயந்து நடப்பாரானால் அவர் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாக்கியமும் நன்மையும் அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.